தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். நம்ம இன்னைக்கு பார்க்க போற தலைப்பு தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த 2026 வருடம் ஆங்கில புத்தாண்டு பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போறோங்க. இந்த 2026 ஆண்டின் முக்கிய கிரக அடைவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு பகவான் ஜூன் மாதம் 2ஆம் தேதி வரை மிதுன ராசியில் இருந்தாருங்க. இப்போ 2ஆம் தேதிக்கு பிறகு ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு பிறகு கடக ராசி, அதாவது உங்களுடைய ராசிக்கு 8ஆம் வீடான கடக ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறாருங்க. அதே நேரத்தில் இந்த ராகு பகவான் இதுவரைக்கும் கும்பராசியிலும், கேது பகவான் இதுவரை சிம்ம ராசியில் இருந்தாங்க இல்லைங்களா, அவங்க இந்த டிசம்பர் மாதம் 5ஆம் தேதிக்கு பிறகு ராகு பகவான் மகர ராசிக்கும் கேது பகவான் சிம்ம ராசிக்கும் பெயர்ச்சடைய போகிறாங்க. ஸோ இது டிசம்பர் மாதம் 5ஆம் தேதிக்கு பிறகு. இந்த குரு பகவான் 8ஆம் வீடான கடக ராசியில் உச்ச நிலை அடையக்கூடாது. அது உங்களுடைய ராசிநாதன் 8ஆம் பாவகத்தில் உச்ச நிலை அடைகிறாரு. அதே நேரத்தில் அந்த குரு பகவானுடைய பார்வையானது உங்களுடைய ராசிக்கு 2ஆம் வீடான மகர ராசி மேலேயும், 4ஆம் வீடான மீன ராசி மேலேயும், 12ஆம் வீடான விருச்சக ராசி, அப்போ 2, 4, 12 ஆகிய 3 ராசிகளுக்கு மேலேயும் இந்த குருவுடைய பார்வைப்படுது. ஸோ இந்த தனஸ்தானத்திலையும் சுகஸ்தானத்திலையும் விரைய மூச்ச ஸ்தானத்திலையும் இந்த குருவுடைய பார்வைப்படுறதும் இந்த ஆண்டினுடைய முக்கிய நிகழ்வுகள் அப்படின்னு சொல்லாங்க. ஸோ இந்த காலகட்டங்கள் இந்த 2026 ஆண்டில் தனுசு ராசி என்பவர்களுக்கு தங்களுடைய வாழ்க்கையில் எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் மேன்மைகளை கொடுக்க போகுது அப்படிங்கிறத இந்த காணொலியில் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. தனுசு ராசி அன்பர்கள் குரு பகவானை அதிபதியாக கொண்டவர்கள், வைராகிய குணம் படைத்தவர்கள் அப்படின்னே சொல்லலாங்க. எல்லா விஷயத்திலையும் தனக்குன்னு ஒரு தனித்திறனை கொண்டு செயல்படக்கூடிய நபர்கள். வைராகிய குணம் அப்படின்னு சொல்லிட்டாலும் சரிங்க, அதே நேரத்தில் பிடிவாத குணம் அப்படின்னு சொன்னாலும் தெரியும். வைராகிய குணம், அதாவது தனக்கு ஒரு விஷயம் சரின்னு பட்டுருச்சுன்னா அந்த விஷயத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்கக்கூடிய நபர்கள். பிடிவாதம் அப்படின்னா நான் இதைத்தான் செய்வேன், எனக்கு இதுதான் கரெக்டுன்னு படுது அப்படின்னு சொல்லி தனக்குள்ளே ஒரு கோட்பாடுகளோடு வாழக்கூடிய நபர்கள். எல்லா விஷயத்தையும் பார்த்து செய்யக்கூடிய நபர்கள். எந்த ஒரு சூழ்நிலையிலையும் அடுத்தவங்களோட உதவியை எதிர்பார்க்கவே மாட்டாங்க. நிறைய பேர்த்துக்கு உதவி செய்யக்கூடிய, தன்னுடைய வார்த்தை மற்றவங்களுடைய வாழ்க்கையுடைய நிலையவே மாற்றக்கூடிய தன்மையை கொண்டவர் இந்த தனுசு ராசிக்காரர்கள். எல்லாம் ஓகேங்க, எல்லா விஷயமும் சரியாக தான் இருந்தது. 7 சனி நடந்துட்டு இருந்தது, அந்த 7 சனியோட மாற்றங்கள் அப்படிங்கிறது வந்தது. அடுத்தது சனி பயிற்சி நடந்ததுங்க. அதே நேரத்தில் ராகு கேது பயிற்சி, இப்படி நடந்த விஷயங்கள் எல்லாமே என்னோடய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை மட்டும்தான் கொடுத்துச்சு, தவிர முன்னேற்றங்கள் எதுவும் கொடுக்கலைங்க. ஏன்னா ஒரு குடும்ப வாழ்க்கை அப்படின்னு சொல்லலாம், கட்டின கணவனாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும், எந்த விதத்துலையும் நமக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலையில் இல்லை. ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு துரோகம் பண்ணுற மாதிரி ஒரு நிலைகள் அப்படிங்கிறது ஏற்பட்டுருச்சுங்க. யாரையும் சப்போர்ட் பண்ணக்கூடிய சூழ்நிலை இல்லை. இன்றைக்கி எல்லாத்தையும் விட்டுட்டு நான் தனி மரமாக நின்று தான், தனியால் நின்று தான் எல்லாத்தையும் போராடிட்டு இருக்கேன். எந்த தயவும் யாருக்கிட்டையும் நான் எதிர்பார்த்தது கிடையாது. ஆனால் இன்றைக்கி எனக்கு ஒரு சூழ்நிலை, அடுத்தவங்களோட உதவி தேவைப்படுது அப்படின்னா கூட இன்றைக்கி எனக்கு உதவி செய்கிறதுக்கு யாருமே முன் வரல, யாருமே இல்லை. அதனால் நான் தனியாக தான் நின்று எல்லாத்தையுமே போராடி ஜெயிச்சிட்ருக்கேன். யாருமே என்னை புரிஞ்சிக்காத ஒரு நிலை அப்படிங்கிறது தான் வந்துகிட்டே இருக்குங்க. ஏன்னா நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் சரி, நம்ம கூட இருக்கிறவங்களும் சரி, நம்ம குடும்ப உறுப்பினர்களும் சரி, மனைவி மக்களும் சரி, நம்ம விருப்பப்பட்ட மக்களும் சரி, யாருமே நம்மளை புரிஞ்சிக்கவே இல்லையே, யாருமே நம்மளை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற ஒரே ஒரு பிரச்சனை மட்டும்தான் எனக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குங்க. அதான் விரும்பிய உறவுகள் அப்படிங்கிறது, நம்ம விரும்பின மாதிரி ஒரு லைஃப் அப்படிங்கிறது எனக்கு சரியான விதத்தில் அமையலைங்க. அப்படியே அமைஞ்ச ஒரு உறவும் நிலைச்சி நிற்கலை, பிரிஞ்சு தான் போயிருக்குங்க. இன்றைக்கி என்னை விட்டு தான் போயிருக்காங்க. இந்த பிரிஞ்சு வாழக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. நம்பி போனவங்க எல்லாமே எல்லா விதத்துலையும் என்னை ஏமாற்றிட்டே இருக்காங்க. நான் யாரை நம்பி போகிறேனோ, எனக்கு யார் நம்பிக்கையாக நாட்களில் இருக்கணும், அவங்களே எனக்கு துரோகம் பண்ணுறாங்க, அவங்களே என்னை ஏமாத்துறாங்க. இதை என்னால் சரியாக சகிச்சிக்கவே முடியல. துரோகத்தை மட்டுமே பண்ணக்கூடிய ஒரு நிலை, துரோகம் மட்டும்தான் மிச்சம் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு சூழல் இருக்குங்க. யாரை நம்புறதுனே தெரியலைங்க. எல்லாருமே நல்லவங்க மாதிரி தான் பழகுறாங்க. ஆனால் எனக்கு ஒரு விஷயத்தில் எப்படி தான் எனக்கு அவங்களுக்கு துரோகம் பண்ணுறதுக்கு தோணுது அப்படிங்கிறதே தெரிய மாட்டேங்குதுங்க. பிடித்த வாழ்க்கையை அமைச்சிக்க முடியலைங்க. நிறைய கஷ்டப்பட்டு அந்த வாழ்க்கையை அமைஞ்சதை சரியான விதத்தில் கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். இந்த நிலைகள்லாம் ஏன் இப்படி நடந்துகிட்ருக்கு? எனக்குன்னு ஒரு நல்ல வாழ்க்கையை அமையவே மாதிரி, நான் நினச்ச மாதிரி ஒரு வாழ்க்கையை மாறாதா, எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வேலையை செய்ய முடியாதா, எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பிஸ்னஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி இயங்கிட்டு இருக்கக்கூடிய எந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு கண்டிப்பாக இதுவரை இருந்த சூழ்நிலைகள் அப்படிங்கிறதெல்லாம் கட்டாயமாக மாறுங்க. நிறைய முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. வேலை ரீதியாக முதல்ல விஷயங்கள் நம்ம விருப்பப்பட்ட மாதிரி ஒரு வேலை, ஏன்னா எல்லா வேலையும் எல்லா நேரத்துலையும் பர்ஃபெக்டாக செய்யக்கூடிய ஒரு ராசிக்காரர் அப்படின்னாவே தனுசு ராசின்னே சொல்லலாங்க. எந்த வேலையை கொடுத்தாலும் செய்வாங்க. எப்படி ஏற்பட்ட வேலையாக இருந்தாலும் இவங்ககிட்ட ஒப்படைச்சா போதும், அந்த வேலையை சிறப்பாக செஞ்சு முடிச்சிருவாங்கன்னு சொல்லி மற்றவங்களும் நம்மளை
ஏற்றி விட்டு கடைசியில் எல்லா வேலையும் நம்மக்கிட்ட கொண்டு வந்து கொடுத்து எல்லா வேலையும் வாங்குறாங்க. ஆனால் அந்த வேலைக்கு உழைப்புக்கு தகுந்த ஊதியம் அப்படிங்கிறது இல்லைங்க. அந்த திறமைக்கு தகுந்த பதவி உயர்வோ சம்பள உயர்வோ அப்படிங்கிறது கிடைக்கவே மாட்டேங்குதுங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கும்போது நமக்கு வேண்டிய ஒரு விஷயங்கள், அதாவது நான் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு வேலை, அதில் ஒரு நல்ல சம்பளங்க, எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு துறை அப்படிங்கிறது வேணுங்க. அந்த மாதிரி ஒரு நிலை இல்லாமல் இருக்கிறதுனால தான் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம். ஸோ உங்களுடைய இந்த 2026ஆம் ஆண்டு காலகட்டங்களில் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது அமையுங்க. அந்த வேலையில் உங்களுக்கு நல்ல ஒரு பொறுப்புகளும் மதிப்பும் மரியாதையும், அதே நேரத்தில் ஒரு நல்ல சம்பள உயர்வு அல்லது பதவி உயர்வுன்னு கூடிய பொறுப்புகள் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்குங்க. வேலை ரீதியாக நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்களோ அந்த கஷ்டத்துக்கு உண்டான பலன்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுடைய திறமைகளை பார்த்து உங்களுடைய உயர் அதிகாரிகளுடைய பாராட்டை பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுப்போ வேலை நிச்சயமாக நல்ல ஒரு வேலை கிடைக்கும். அந்த வேலையில் நல்ல ஒரு பொறுப்புகள் கிடைக்குங்க. தொழில் ரீதியாக நிறைய தடைகளை சந்திச்சாச்சு. ஏன்னா தொழிலில் ஆரம்பிக்கும் போது எல்லாம் நல்லா இருந்ததுங்க, எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்தது. என்ன நடந்துச்சுன்னே தெரியல, திடீர்னு எல்லாமே அப்படியே டோட்டலாக மாறிடுச்சுங்க. ஏன்டா இந்த தொழிலை பண்ணணும், ஏன்டா இந்த தொழிலுக்கு வந்தோம் அப்படிங்கிற அளவுக்கு சில நிலைகள் அப்படிங்கிறது மாறிடுச்சு. அதில் எல்லா சூழ்நிலைகள், எல்லா கஷ்ட நஷ்டங்கள், எல்லா நஷ்டங்களையும் சந்திச்சுட்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன். இதுக்கு மேலே இருக்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த தொழிலை நல்ல லெவலுக்கு கொண்டு போகலாம் அப்படிங்கிற நம்பிக்கையே போயிடுச்சுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அடி மேலே அடி விழுந்துக்கிட்டே இருக்கிறதுனால, நஷ்டங்களை மட்டுமே பார்த்துட்டு இருக்கிறதுனால, அடுத்தது வேறு ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுறதுன்னு தெரியலைங்க. அடுத்த லெவலுக்கு மறுபடியும் மூவ் பண்ணோம்னா இங்கே இருக்கிறதையும் விட்டுட்டு அடுத்ததையும் தொலைச்சிருவோமோ அப்படிங்கிற அளவுக்கு பயம் வந்துருச்சு. ஸோ அந்த பிஸ்னஸில் நல்ல ஒரு ப்ராஃபிட் அப்படிங்கிறது இல்லாமல் இருக்குது. நிறைய மாற்றங்கள் பண்ணணும்னு நினைக்கிறேன். நிறைய அதாவது நிறைய யுக்திகளை கையாளணும் அப்படின்னு நினைக்கிறேங்க. எல்லா திறமைகளும் இருந்தும் எல்லா தகுதியும் இருந்தும் கரெக்டான விதத்தில் என்னால் வந்துட்டு சரி பண்ண முடியாத ஒரு சூழல் இருக்குது. இந்த தொழிலில் இருக்கக்கூடிய தடைகள் அப்படிங்கிறது அகலம். தொழிலில் கண்டிப்பாக நீங்கள் ஒரு நல்ல பேர் எடுக்கக்கூடிய சூழல் அப்படிங்கிறது கட்டாயமாக உருவாகுங்க. அந்த தொழில் நல்ல ஒரு லாபகரமான சூழல் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படுங்க. தொழிலை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறது, அந்த தொழில் ரீதியாக வெளியூர் மற்றும் வெளிநாடு சார்ந்த பயணங்கள் நீங்கள் கண்டிப்பாக மேற்கொள்வீங்க. உங்கள் பிஸ்னஸில் நீங்கள் மற்றவங்க பார்த்து பொறாமப்படக்கூடிய அளவுக்கு உங்களுடைய நிலைகள் அப்படிங்கிறது மாறும். தனம் சம்மந்தப்பட்ட தடைகள் அப்படிங்கிறதாகணும். அந்த பிஸ்னஸில் கண்டிப்பாக உங்கள் கையில் பணம் நிற்கக்கூடியது. இது வரைக்கும் நிறைய சம்பாரிச்சாங்க, அந்த சம்பாரித்த பணம் ஒன்றுமே கையில் நிற்கலை, ரீஇன்வெஸ்ட்மெண்ட் மட்டும்தான் பண்ணிகிட்டு இருக்கேன், தொழில் ரீதியாக நிறைய முதலீடுகள் தான் பண்ணுறேன், தவிர லாபத்தை எடுக்க முடியலன்னு யோசிக்கிறவங்களுக்கு இந்த தனம் சம்மந்தப்பட்ட இடத்துல குருவுடைய பார்வை படும் பொழுது தனம் பிரச்சனைகள் எல்லாமே தீரும். பண ரீதியாக இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் அகலுங்க. ரொம்ப நாளாக திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமணம் சார்ந்த சில யோகங்கள் அப்படிங்கிறது உருவாகும். ஏன்னா நான் இப்படி தான் என் லைஃப் அமையணும் அப்படின்னு எனக்கு அமைஞ்ச லைஃப்பை நான் விருப்பப்பட்ட மாதிரி மாற்றிக்கிறேங்க. அதுக்கு உண்டான ஒரு சூழல் என்னென்னா கரெக்டான ஸ்டேஜில் கல்யாணம் அப்படிங்கிறது நடக்கணும். எல்லா விதத்துலையும் எல்லா தடைகளையும் கடந்து தான் போயிட்டுருக்கேன். எல்லாம் ஓகே ஆகுதுங்க, எல்லாம் மேரேஜ் எல்லாம் ஃபிக்ஸ் ஆயிடுது, திருமண லெவலில் போயிடுது. திடீர்னு ஏதோ ஒரு காரணத்தினால திருமணம் தடைப்பட்டுறது. அடுத்ததை ஜாதக ரீதியாக பார்க்குறோங்க, தோஷமுள்ள ஜாதகம் சுத்த ஜாதகத்துக்கு வருது. இந்த மாதிரி ஜாதக ரீதியாகவும் சில குழப்பங்கள் வருது. கொடுக்குறேன்னு சொன்னவங்க கூட கடைசி நேரத்தில் இல்லைங்க, நாங்கள் இதை விட பெட்டரான ஒரு இடத்த பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு காரணத்தினால தள்ளி போட்டுட்ருக்காங்க. ஸோ இந்த திருமணம் நடக்கும் அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு சில சந்தேகங்கள் வந்துருச்சு. அந்த நிலைகள் மாறுங்க. கூடிய விரைவில் திருமணம் அப்படிங்கிற ஒரு யோகம் உருவாகும். ரொம்ப நாளாக திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமணம் சார்ந்த யோகங்கள் அப்படிங்கிறது இருக்கும். இந்த திருமணம் நடக்காதனால குடும்பத்தில் எல்லாத்துக்கும் மன உளைச்சல் ஏற்பட்டுச்சு. பையனுக்கோ பொண்ணுக்கோ நல்ல விதத்தில் கல்யாணம் பண்ணி வைக்க முடியல அப்படிங்கிற வேதனையிலேயே நிறைய மன உளைச்சல் காலாயிட்டாங்க. அந்த நிலைகள் மாறும். கூடி சீக்கிரம் கண்டிப்பாக உங்களுக்கு திருமணம் அப்படிங்கிற ஒரு யோகம் உருவாகுங்க. குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது ஏற்படும். ரொம்ப நாளாக இந்த குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது ஒரு தடையாக இருந்தது. ஏன்னா அடிக்கடி இந்த மிஸ்கேரேஜ் அப்படிங்கிறது குழந்தை கரு களையிறது, ஐவிஎஃப் சம்மந்தப்பட்ட ட்ரீட்மெண்ட் எல்லாமே நிறைய பண்ணிட்டோங்க. எதுவுமே எங்களுக்கு ஃபேவரான ரிசல்ட் அப்படிங்கிறது வரல. இதனால் தேவையில்லாத விரயங்கள் மட்டும்தான் ஆகிட்டு இருந்து, விரயங்கள் நஷ்டங்கள் மட்டுமே ஆகிட்டுருக்கு. குடும்பத்தில் மன நிம்மதியே இல்லைங்க. எங்கே போனாலும் இதுவே ஒரு குறையாக சொல்லிகிட்டு இருக்காங்க. எங்கே போனாலும் இது ஒரு பெரிய பிரச்சனையாகவே பேசிகிட்டு இருக்காங்க. இதனால் கணவன் மனைவிக்கிடையே தேவையில்லாத ஒரு கருத்து வேறுபாடு வந்துருச்சு. குடும்பத்தில் நிம்மதி இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு சூழ்நிலைகள் வந்துருச்சு. பணமெல்லாம் தேவையில்லாத விரயமாக மாறிடுச்சுன்னா அந்த விரயங்கள் கூட உங்களுக்கு லாபகரமான சூழல் அப்படிங்கிறது ஏற்படுங்க. விரயத்தையே சுப விரயமாக மாற்றக்கூடிய காலகட்டங்கள். நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு கூடிய விரைவில் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது ஏற்படுங்க. மற்றவங்க மத்தியில் இருந்த அவப்பேர்களை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. சொந்தமாக வீடு வாங்கணும், வண்டி வாகனம் வாங்கணும் அப்படிங்கிற முயற்சிகள் ரொம்ப வருஷமாகவே ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன். அதுக்குன்னு ஒரு நல்ல காலகட்டங்கள்னா இந்த சுகஸ்தானத்தில், அதாவது 2ஆம் இடம் தனஸ்தானத்திலையும் 4ஆம் இடமான சுகஸ்தானத்திலையும் இந்த குருவுடைய பார்வைப்படும் பொழுது தனம் சம்மந்தப்பட்ட தடைகள் நீங்குங்க.
வீடு, வண்டி, வாகனங்கள், இடம் சார்ந்த யோகங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு உருவாகும். இந்த ஜூன் மாதத்துக்கு பிறகு உங்களுக்கு சில வீடு கட்டுவதற்கான யோகங்கள் அப்படிங்கிறதும், வண்டி வாகனம் வாங்குவதற்கான சில முயற்சிகள் உங்களுக்கு ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறது கொடுக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளால் குடும்பம் அப்படிங்கிறது இன்றைக்கி பெரிய குழப்பத்தில் இருக்குங்க. பிரிந்து வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை, ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சிக்கல, ஒருத்தருக்கு ஒருத்தர் சரியாக பேசி இந்த பிரச்சனையை தீர்த்துக்க முடியாத அளவுக்கு நிலைகள் இருக்குங்க. யார் தப்பு பண்ணுறாங்க, யார் சரியாக பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத கூட எடுத்து பேசக்கூடிய நிலை, எதுக்கெடுத்தாலும் சண்டை வந்துட்டு. ஸோ இதனால் குடும்ப அமைப்புகள் ஆளுக்கு ஒரு திசையாக வாழ்கிற மாதிரி சில சூழ்நிலைகள் ஏற்பட்டிருந்தது. அந்த நிலைகள் அப்படிங்கிறது மாறுங்க. பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேருவாங்க, பிரிந்த காதலர்கள் கூட ஒன்று சேரக்கூடிய காலகட்டங்கள். காரணமே இல்லாமல் இன்றைக்கி நாங்கள் 2 பேர் ஆளுக்கு ஒரு திசையாக இருக்கோம், எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்தோங்க. சம்மந்தமே இல்லாத சில நபர்களுடைய தலையீடுகள், தேவையில்லாத சில கருத்துக்களை பேசி இன்றைக்கி எங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை பிரேக் பண்ணுற அளவுக்கு சில சூழ்நிலைகள் வந்துருச்சு. இதை நாங்கள் அடுத்த லைஃப் லெவலுக்கு கொண்டு போகலான்னு இருக்கோம். நாங்களும் திருமண வாழ்க்கையில் ஈடுபடணும்னு நினச்சோம். அதுக்குள்ளே எல்லாமே தப்பாக போயிடுச்சு. நெருங்கிய உறவுகள் கூட இன்றைக்கி எங்களை விட்டு விலகி போகிற மாதிரி ஒரு நிலை, கூட இருந்தவங்களும் எங்களை விட்டு பிரிந்து போகக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு ஒற்றுமை ஏற்படுங்க. பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேருவாங்க. டிவோர்ஸ் வரைக்கும் போன ப்ராசஸ் கூட கேன்சல் பண்ணிவிட்டு கண்டிப்பாக நீங்கள் ஒன்று சேருவதற்கான சூழல், காதலர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீருங்க. பிரிந்த நபர்கள், விட்டு போன நபர்கள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு பொன்னான காலகட்டமாக இருக்க போதுங்க இந்த காலம். அடுத்ததாக ஆரோக்கிய ரீதியாக இருக்கக்கூடிய பாதிப்புகள், இது வரைக்கும் உங்கள் உடம்புல என்ன பிரச்சனை இருக்குதுன்னு சரியான விதத்தில் சரியான ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் வந்திருப்பீங்க. இந்த வரக்கூடிய காலகட்டங்களில் கண்டிப்பாக உங்களுக்கு ஆரோக்கியத்தில் என்ன பிரச்சனைங்கிறது தெரிஞ்சு அதற்குண்டான மருத்துவ முயற்சிகள் எடுக்கிறது, அந்த மருத்துவ முயற்சிகள் உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய தருணமாக இருக்க போகுது. கல்வி ரீதியாக இருந்த அந்த தடைகள் 2ஆம் பாவகத்தில் குருவுடைய பார்வைப்படனால கல்வியில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். குழந்தைங்களோட கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும். ஞாபகம் மறதிகள் அகலுங்க. இது வரைக்கும் கல்வி ரீதியாக இருந்த அந்த தடைகள் அகலுங்க. அதே நேரத்தில் கல்வியில் சில செலவினங்கள் செய்யக்கூடியது, ஃபீஸ் கட்டக்கூடியது, புக்ஸ் வாங்கக்கூடியது, இந்த மாதிரி சில கல்வி சம்மந்தப்பட்ட செலவினங்கள் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்கள் நடக்குங்க. கடன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படிங்கிறது குறையும். ஏன்னா கடனை எப்படியாவது அடைக்கணும், கடனை அடைப்பதற்கான முயற்சிகள் இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல பங்களிப்பு அப்படிங்கிறது கொடுக்குங்க. நீண்ட நாட்களாக நிலுவையில் வைத்திருந்த கடன் தொகையை கண்டிப்பாக அடைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக ஏற்படும். இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே கோச்சார ரீதியான பலன்கள் மட்டும்தாங்க. இந்த பலன்கள் அனைத்து உங்களுக்கு நடக்குமானால் உங்களுடைய சுய ஜாதகத்தை இந்த கோச்சார ரீதியான பலன்களோடு ஒப்பிட்டு பார்த்து அதற்குண்டானபடி சில முயற்சிகள் எடுக்கும்போது கண்டிப்பாக எல்லா விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது உங்களை தேடி வருங்க. உங்களுடைய ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே தெரிகிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா உங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அமைச்சு வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.